அதாவது 2 விதத்தில் இதற்கு பதில் சொல்லலாம். ஒன்று, பெருமாள் எது நினைச்சாலும் பண்ண முடியும். அவருக்கு சங்கல்ப சக்தின்னு பேர். அவருடைய டிவைன் வில் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது இஃப் ஹி திங்க்ஸ் இது நடக்கணும்னா நடக்கும். இப்ப நம்ம மெனக்கட்டி இப்ப மைசூர் பாகு பண்றோம்னு வச்சுக்கோ. நான் கடலை மாவை வாங்கி, நெய்யை வாங்கி, சர்க்கரையை வாங்கி, இதை பாகு எடுத்து, அதை இதுல போட்டு வறுத்து, கிளறி எல்லாத்தையும் பண்ணணும். பெருமாளுக்கு அப்படி இல்லை. மைசூர் பாகுன்னு சொல்லிட்டா வந்துரும். நமக்கும் அவருக்கும் அதான் வித்தியாசம். நம்ம உழைக்கணும். உழைச்சாலும் அதனுடைய பலன் கிடைக்குமான்னு தெரியல. அவர் நினைச்சாலே போரும் நடக்கும். அதுக்கு சங்கல்ப சக்தின்னு பேர். பெருமாள் சங்கல்பிச்சிருந்தாருன்னா யுத்தம் நடக்காமல் இருந்திருக்கும். பெருமாள் சங்கல்பிச்சிருந்தாருன்னா துரியோதனன் நல்லவனா இருந்திருப்பான். எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனா பகவத் சிருஷ்டி அவ்வளவு சிம்பிள் இல்ல விவேக் அப்படின்னு எங்க ஆச்சாரியன் சொல்வார். எனக்கு ரொம்ப தெரியாது, நான் கேட்டிருக்கேன். பகவான் சிருஷ்டியை செய்து கிரியேட் பண்ணிவிட்டு இந்த உலகத்தை எல்லாம் படைச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு நாம ரூப நமக்கு ஒரு பேரை கொடுத்து ஒரு சரீரத்தை கொடுத்து வச்சா கர்மான்னு நமக்கு ஒரு சைக்கிள் ஒரு ஃபார்முலா போட்டு வச்சிருக்கார். அந்த ஃபார்முலால நீ எத்தனையோ ஜன்மாக்களாக பண்ண பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கர்மா திரட்டா நமக்கு பேங்க் பேலன்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கும். அந்த பேங்க் பேலன்ஸ்ல எப்படி ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த மாதிரி உன் புண்ணிய பாபங்களுக்கு ஏற்றவாறு சரீரம். ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறக்கிறோம்னு வச்சுக்கோ, அது எதுவும் நம்ம செய்த புண்ணியம். ஏன்னா அந்த அப்பா அம்மா நமக்கு நல்லது கற்றுத்தரா. அப்பா அம்மாவுக்கு கேரக்டரே சரியில்லை, சமுதாயத்துக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கின்றார்கள், அவர்களுக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கேன்னு சொன்னா அது நான் செய்த பாவம். அப்ப என் கர்மா முடிவு பண்றது நான் யாருக்கு பிள்ளையா இருக்க போறேன், யாருக்கு பெண்ணா இருக்க போறேன், எப்படி படிக்க போறேன், படிச்சுட்டு வேலை கிடைக்குமா இல்லாட்டா படிக்காமலேயே வேலை கிடைக்குமா, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில தீர்மானம் பண்ணுவது நம்ம கர்மா தான்.